அந்த ஸ்திரீயினுடைய நெற்றியில ஒரு நாம பெயர் எழுதப்பட்டிருக்கு. அந்த பெயர் மறைவான ஒரு பொருளை கொண்டுள்ள பெயர். ஆச்சா, இப்போ அந்த மறைவான பொருளை கொண்டு பெயர்ந்துட்டு போயிட்டா அடுத்த வசனத்துக்கு நான் போயிடுவேன். ஆனா இங்க என்ன சொல்றாங்க, அந்த மறைவான பொருளுடைய ஒரு விளக்கத்தை சொல்லிட்டு போறாங்க. என்ன சொல்றாங்க, இது மறைப்பொருளா இருக்கு இல்லையா, அது இதை குறித்துத்தான் சொல்லப்படுது. இந்த சம்பவம் இப்படி இவர்களால் தான் நிறைவேறும். இந்த பெண்ணுனா இப்படித்தான், இந்த மாநகர் பாபிலோன் மாநகர்னா இதைத்தான் பாபிலோன் மாநகர் என்று அறிவிப்பார்கள். இதுல சொல்லப்படுற அறிவிப்புகள் அசுத்தங்கள் எல்லாம் இந்த நகரத்திலிருந்து தான் புறப்படுகிறது. இப்போ அது ஒரு முக்கியமான அடையாளமா இருந்தது. நான் நினைச்சுக்க அதனுடைய பொருளை விலக்கி காண்பிக்கிறாங்க. என்ன, அது மறைப்பொருளை உரியதாகுது, தீமைக்கு எதுவாகுது எல்லாமே. அந்த பொருள்ல ஒரு குறிப்பிட்ட நகரம் சொல்லப்படுது. இந்த மாதிரி நடந்தது ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு மத்தியில இருந்துச்சு. ஒரு துன்புறுத்தல், ஒரு அழிவு இருந்துச்சு. ஆனா இதுல குறிப்பிடப்பட்டது நெற்றில் எழுதப்பட்ட அந்த பாபிலோன் மாநகரை குறித்து வேதம் என்ன சொல்லுது, அதனுடைய முழு தன்மை எப்படி வெளியாக்கப்பட்டிருக்கு. வெளிப்பாடுல சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியது, விரைவில் சம்பவிக்க வேண்டியது, கடைசி நாட்கள் சம்பவிக்க வேண்டியதுன்னா பாபிலோன் மாநகரம் கடைசி நாட்களில் எப்படி இருக்கும், பாபிலோன் மாநகரம் கடைசி நாட்களில் எந்த நிலையில் இருக்கும், அது எங்க இருக்கும். ஏன்னா சரி, இப்ப படிச்சது பொருள் என்ன, யார் சொல்லுது, யார் தாமா அந்த பாபிலோன். சிலருக்கு தெரிஞ்சதுன்னா குறிப்பா கத்தோலிக்க சபையில இருக்கிறவங்க நல்லா முதிர்ந்த மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாபிலோன் நகரத்துக்கு பொருள் உடைய அதனுடைய எவிடன்ஸ், வேதத்தின் அடிப்படையில் எவிடன்ஸ், ஓகேவா. அந்த எவிடன்ஸை இப்போ நம்ம சொல்றோம்னா அதை விலக்கி காண்பிக்கிறோம். ஏன்னா இதை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டியவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு தேவை இருக்கும். இதை குறித்து ஒரு ஆர்வமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருக்கலாம். ஒருவேளை இந்த வார்த்தை தேவைப்பட்டவங்க இருக்கலாம். அப்படிப்பட்டவங்களுக்கு நேரம் இந்த வார்த்தைன்னு பேசுறோம். ஒட்டுமொத்தமா எல்லாரும்